என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னுடைய வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வைத்தானே தேடிக்கொண்டிருக்கின்றாய். இதோ மகனே, உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வைத்தான் இன்று நான் கொண்டு வந்துள்ளேன். இதை நீ முழுமையாக கேட்டு சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய கவலைகளை மறந்து கட்டாயம் மகிழ்வாய். நீ வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திப்பதற்கு என்ன காரணம் என்பது உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். தெரிந்தோ தெரியாமலோ சற்று அவசரப்பட்டு யோசிக்காமல் நீ எடுத்த ஒரு முடிவுதான் உனக்கு நிம்மதியற்ற சூழ்நிலையை இப்போது தந்து கொண்டிருக்கின்றது. எதையும் நம்முடைய வாழ்க்கைக்கு இது சாத்தியமா, பொருந்துமா என்று 1க்கு 100 முறை யோசி. அதன் பிறகு இதுதான் உன்னுடைய முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நில். இப்பொழுதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது மகனே. நீ ஒரு முடிவு எடுக்கும் முன்பு 1000 முறை குழம்பிக் கொள்கின்றாய். எடுத்த பின்பும் இது சரிதானா என்று குழம்பிக் கொள்கின்றாய். செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இது சரியாக நடந்து முடியுமா என்று குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய். இத்தனை குழப்பங்களோடு நீ இருந்தால் உன்னுடைய மனம் எப்போது தெளிவாகும்? முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீ அறியாமை எனும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது எப்போது உன்னுடைய மூச்சை திணற வைக்கும் என்பது தெரியாது. எனவே எப்போதும் ஒரு தெளிவான மனநிலையில் இரு. ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்றாலும், தெளிவான மனநிலை வேண்டும் என்றாலும் சற்று மௌனம் மட்டுமே போதுமானது. எப்பொழுதும் சாந்தமாகவே இரு. அதிகமாக யோசிக்காமல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு. இந்த அமைதியே உன்னுடைய பல குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வை தரும். அதே போன்று எதற்கெடுத்தாலும் கோபம் வந்து விடுகின்றது அல்லது இயலாமையாய் உனக்கு கண்ணீர் வந்து விடுகின்றது. அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்டாய் அல்லவா? இப்போது அதற்கு பதில் கூறுகின்றேன், கேள். அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உள்ளது, உன்னுடைய எதிர்பார்ப்பு. எல்லா விஷயத்திலும் அதிகமாக எதிர்பார்க்கின்றாய். அளவுக்கு அதிகமாகவே எதிர்பார்த்து கொள்கின்றாய். ஒருவேளை இன்று எடுத்துக்கொண்டால் கூட அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று வெறும் சந்தோஷமாகவே வழிநடத்தி செல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் கற்பனை செய்து கொள்கின்றாய். அதில் கஷ்டமும் இருக்கும். அதை நான் சுலபமாக நேர்மையான வழியில் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசித்துக் கொள். ஏனென்றால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தமும் கூட. வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டமும் நிறைந்தது என்பதை முதலில் புரிந்து கொள். அப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு பெரிதாக தெரியாது. அதை எதிர்கொள்ளும் மனதைரியம் உனக்குள் பிறக்கும். கலங்காமல் இரு, நான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஓர் நாள் நீ என்னிடம் வந்து மனம் விட்டு பேசினாய். நினைவிருக்கின்றதா? உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்களை என் மீது சுமத்திக் கொண்டிருந்தாய். ஞாபகம் இருக்கின்றதா? உன்னுடைய மனதில் வலிகளை தாங்கிக் கொண்டு, உன்னுடைய கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு, என் கண்களை உற்று பார்த்து கொண்டு, என் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னிடம் உன்னுடைய பிரார்த்தனையை முன்வைத்தாய். அன்று எனக்காக நீ ஒரு தீபம் ஏற்றினாய். அந்த தீபமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒளியூட்டப் போகின்றது. நீ ஏற்றிய தீபம் உன்னுடைய வாழ்வில் உள்ள இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றது. அமைதியாக நான் கூறுவதை முழுமையாக கேள். நிச்சயம் உன்னுடைய மனதில் பல மாற்றங்கள் தோன்றும். நான் ஏன் நாள்தோறும் உன்னை தேடி வந்து என்னுடைய சத்திய வாக்குகளை உன்னுடைய செவிகளில் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? நல்லவர்களைப் போல நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை இந்த அப்பா விரும்புவார். நான் உன்னை நேசிக்கின்றேன் மகனே. நீ மனதால் தூய்மையான என் பிள்ளை. உன்னிடம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் செழுமையான குணம் உண்டு. நீ மனதளவில் நல்லவனாக இருப்பதால் தான் இந்த அப்பாவின் பிள்ளை எனும் அந்தஸ்தை அடைந்திருக்கின்றாய். தினமும் நான் உன்னிடம் பேசுவதை நீ தேடி வந்து கேட்பதைப் போல நீ என்னிடம் சொல்வதையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன்.
ஒரு சில நாட்களில் என்னிடம் நீ பேசுவதற்கு எதுவும் இல்லாமல் மௌனமாக அமர்ந்திருப்பாயே, அந்த மௌனத்தின் வலியையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாம் தெரிந்து கொண்டும் எல்லாம் உணர்ந்து கொண்டும் எதுவும் செய்யவில்லையே என்று உன்னுடைய ஆதங்கத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். நீ நினைப்பதைப் போல் நான் எதுவும் செய்யாமல் இல்லை மகளே. உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கின்றாய். அதையே தான் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய். ஆனால் அது உனக்கு எப்போது தேவை என்பது எனக்கு மட்டுமே தெரியும். சரியான நேரத்தில் நிச்சயம் உன்னுடைய தேவையை நான் நிறைவேற்றித் தருவேன். இப்போது என் பிள்ளையாக நீ செய்ய வேண்டியதெல்லாம், வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது, அவர்கள் கேட்காமலேயே நீயாகச் சென்று உதவுவது. இப்படி நீ செய்யும் போது உனக்கு வேண்டியதை நீ கேட்காமலேயே நான் செய்து தருவேன். கலங்காமல் இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னை ஒவ்வொரு நொடியும் நான் கவனித்துக் கொண்டுதான் வருகின்றேன். சில பேர் உன்னுடைய முதுகுக்கு பின்னால் கேலியாக பேசுவதை நினைத்து மிகவும் வருந்துகின்றாய். உன்னுடைய உழைப்பை அவர்கள் திருடி அவர்களுடைய பிழப்பை நடத்தும் போது செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். முதலில் அவர்கள் உன்னை விமர்சனம் செய்வதற்கு காரணம் என்ன என்று தெரியுமா? அவர்களால் உன்னுடைய தரத்திற்கு வர முடியாமல் போன போதும், உன்னிடத்தில் இருப்பது அவர்களிடத்தில் இல்லாமல் இருந்த போதும், உனக்கு சதி செய்து அது முடியாமல் போகும்போதுதான் அவர்கள் இப்படி பேசுகிறார்கள். அவர்களை விட ஒரு படி மேல் நீ எப்போதும் இருக்கிறாய் என்பதை நினைவில் கொள். உன்னுடைய எண்ணங்களையும் எழுத்தையும் உழைப்பையும் திருடி பிழைப்பவர்கள் எத்தனை நாட்கள் தான் இதே பிழைப்பை நடத்த முடியும் சொல்? அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான புத்தியை நான் அவர்களுக்கு புகட்டுவேன். இவர்களெல்லாம் எப்பொழுதும் கீழானவர்கள். இவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு உன்னுடைய மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே. யார் என்ன செய்கிறார்கள் என்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். உன்னுடைய உழைப்பிற்கான ஊதியம் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன்னுடைய உழைப்பிற்கான வெகுமதியை அவர்கள் உனக்கு நிச்சயமாக கொடுத்தே ஆக வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரிடத்திலும் நான் ஒன்றை கூறியே ஆக வேண்டும். அது என்னவென்றால், என்னிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கை இல்லாமல் வேறு எங்கெங்கோ தீர்வை தேடி அலைந்தால் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். என்னுடைய அப்பா எனக்கு அனைத்தையும் வழங்குவார் என்கின்ற கண்மூடித்தனமான நம்பிக்கையிலும் வைராக்கியமுடனும் இருங்கள். அதன் பிறகு அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்கி ஒளிமயமாகும் காலம் வந்துவிட்டது. வெகு நாட்களாக காத்திருந்து காத்திருந்து சலித்து போனது இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது. ஆம், இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதை நீயே கண்கூட பார்க்க போகின்றாய். அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை முழு மகிழ்ச்சியானதாக மாறிவிடும். உன்னுடைய காத்திருப்புகள் அனைத்தும் கனியும் காலம் இது. உன்னுடைய கவலை, கஷ்டம், சித்திரவதை, துரோகம் என அனைத்தும் சில மாதங்களிலேயே சரியாகிவிட்டு விரைவில் நீ துள்ளி குதித்து வாழப் போகின்றாய். அதன் பிறகு உன்னுடைய ஈடுபாடு இல்லாமலேயே அனைத்தும் உனக்காக நிறைவேறிவிடும். அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் ஜெயமானதாகவே இருக்கும். விமர்சனம் செய்பவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். இனி அனைத்தும்